ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ லாஸ்ட் 10 டேஸாக எனக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கரண்ட் கட் அது இது அண்ட் ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கிறேன். ஐ கேஸ் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். அதுவும் போட்டு அது நல்லா வெடித்து அது ஸ்மெல் நல்லா வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, ரம்பையில போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளம்ஸ் சேர்க்கலாம், கஜு சேர்க்கலாம். ஆனாலும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய முடியும். நம்ம எக்ஸ்பென்சிவானதெல்லாம் நாங்கள் தேடிட்டு போக முடியாது, கிடைக்கிறதுக்கும் இல்லை சாமான். அதனால் நான் வீட்டில் இருக்கிற விஷயம் இப்போ என்னோடய பொட்டுக்கடலை இருந்ததால் நான் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட ப்ளம்ஸ் இருந்ததுன்னா கஜு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூடு அரைச்ச விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சிலவங்க இது சாப் பண்ணிவிட்டு போடுவாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல் வெள்ளைப்பூடு சாப் பண்ணிவிட்டு போடுவாங்க. எனக்கு இந்த வாயில் கடிப்பட்டால் பிடிக்காதனால நான் பேஸ்ட்டாக போட்டேன். அதோட சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். அதோட கட்டர்தூள், கேலிமிரிஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதையும் அதிலே 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் அந்த கலர் நல்லா ரெட் கலர் வரத்துக்கு ரொம்ப தீஞ்சு போக விட்டுறாமல் கலர் மாறாத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கி எடுத்துருங்க. இதுக்கு இந்த சட்னிக்கு வந்து மேங்கோ எப்படி மாங்காய் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னால் ரொம்ப பழுத்து தான் வைக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சாக வைக்கக்கூடாது. அந்த செங்காயன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் வெள்ளையாக மஞ்சள் இருக்கும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கின்னெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பிறகு விதையெல்லாம் நீக்கினப்புறம் 500 கிராம்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்குரிய அளவு தான் தந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எப்போவுமே நான் யூஸ் பண்ணும்போது மண் சட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நாங்கள் வினிகர் சேர்க்குற படியால் எப்போவுமே அச்சாறு இந்த மாதிரி சட்னி செய்யும்போது மண் சட்டியை யூஸ் பண்ணுங்கள். எனக்கிட்ட கேஸ் இல்லாதனால நான் இந்த பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சமைக்கும் போது மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட வந்து ஒரு 1 மினிட் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1-1.25 கப் மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து லிட்டால் மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் இப்போது சுகர் சேர்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் மாதிரி சுகர் சேர்த்துருக்கிறேன். இவங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும், நல்ல ஜாம் மாதிரி ஸ்வீட் வேணும்னா அப்புறம் 1.5 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்பைஸும் இதுவும் சுகரும் வந்து உங்களுக்கு ஒரு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கணக்கானது ஆகிக்கணும்னா 1 கப் மோர் தென் இனஃப். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கூட்டுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்துக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தூக்கி காட்டும், நல்லாயிருக்கும். எப்போவுமே ஸ்வீட்ஸுக்கு இப்போ நாங்கள் வட்டலப்பம் செய்கிறதா என்னென்ன எப்போவுமே நான் சொல்லுவேன் ரெசிப்பியில், எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பாயசம் செய்கிறதாலும் சரி எதுக்குமே ஒரு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது, ஒரு ஜூஸ் செய்கிறதா கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் வினிகர். உங்களுக்கு வினிகர் ஃப்ளேவர் இல்லை டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வினிகரை ஆட் பண்ண ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 பதத்துக்கு மாங்காய் வெந்ததுக்கு பிறகு, அதாவது நான் அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் சேர்த்துருக்கிறேன். அப்படின்னா ஒரு 3/4 பதம் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இடையில பார்த்துக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரையும் போகலாம். நல்லா பிரட்டி எடுத்து நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்ட் ஆகி அப்படி சட்னி பதம் வரும், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி அந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கிட்ட சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அங்கங்கே சின்ன மேங்கோ பீசஸ் மிருக்கி மிச்சது எல்லாமே நல்லா வெந்து எல்லாமே சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நாங்கள் எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான சட்னி பதம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரியாணி இல்லை ஒரு கீ ரைஸுக்கு சூப்பரான காம்பினேஷன் சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவேன். இப்படி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபஸ்னா. டேக் கேர், பை.